தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 27, 28. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன். அப்படி என்றால் இறை சன்னதியில் வந்து இருக்கிற நீங்களும் நானும், இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அவருடைய தியான உரைகளை கேட்டுக்கொண்ட நீங்களும் நானும், இறை வார்த்தையை படிக்கிற நீங்களும் நானும். அப்போ கேட்பதும் படிப்பது மட்டும் இல்லாமல் தெய்வம் சொல்ல வார்த்தை, அப்படி என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, என் வார்த்தையை படித்து கொண்டிருக்கிற நீ, உனக்கு நான் சொல்லுகின்ற ஒரு காரியங்கள், பகைவரை அன்பு செய், மற்றவர்களுக்கு நன்மை செய், வெறுப்பு வைக்காமல் நீ வாழப்பாரு, மன்னித்து நீ வாழப்பாரு, சபிக்காதே, ஆசீர் கூறு. அப்போ இந்த ஒரு வார்த்தை எது மனிதனால் சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றதோ அதைத்தான் தெய்வம் செய்ய சொல்கின்றார். நடைமுறை வாழ்க்கையில், இந்த காலகட்டத்தில் நடைமுறை வாழ்க்கையில் எது சாத்தியம் இல்லையோ அதுதான் தெய்வம் என்ன செய்கின்றார், இதுதான் நீ செய்ய வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அன்பாந்திலே, இறை வார்த்தையை கேட்கின்ற ஓரோ மகனும் மகளும், நீங்களும் நானும் இறைவன் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை நான் செய்தால் மட்டுமே தான் அந்த வார்த்தைக்கு மரியாதை உண்டு, இயேசுவை நாம் அன்பு செய்கிற அடையாளமாக இருக்கும். மாறாக வார்த்தையை கேட்டு இயேசு எதிர்பார்க்கிற காரியங்கள் மன்னிக்காமல் அல்லது அன்பு செய்யாமல் நான் வாழ்கிறேன் என்றால் ஒரு நாளும் தெய்வ கிருபை என்னில் தங்காது. இயேசுக்கு எதிராக நான் போய்கொண்டிருக்கின்றேன். சிந்தித்து பார்ப்போம். வார்த்தையை கேட்கிற நான் அதுக்கேற்றபடி செயல்படுகின்றேனா? இறைவன் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை, இறைவன் எதிர்பார்க்கிற அந்த மன்னிப்பை நான் கொடுக்கின்றேனா, நான் செய்கின்றேனா? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற நான், வார்த்தையை படிக்கிற நான், நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் இது, அதை செய்ய வேண்டும், ஆனால் என்னால் முடியவில்லை. மனித பலவீனத்தின் காரணமாக கோபம் கொள்கின்றேன், வெறுப்பும் வைக்கின்றேன். ஆண்டவரே, நீரே எங்கள் சொல்லியிருக்கின்றீர், என்னை விட்டால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று. மற்றவர்களை மன்னித்து வாழக்கூடிய வரத்தையும், வெறுப்பு வைக்காமல் வாழக்கூடிய கிருபையையும் நீரே எனக்கு தந்தருளும். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்திட உம்முடைய தூய ஆவியால் என்னை நிரப்பியருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.